வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா கிளாசிக் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னா, வெயில் சுத்தமாக கூலிங் வரல ப்ரோ, வெறும் காற்று தான் வருதுன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தல கண்டென்சர் ரேட் ஃபுல்லாக பிளாக்கு அண்ட் கேஸ் பழசாயிடுச்சு, கூலிங் அந்தளவு பர்ஃபார்மன்ஸாக இல்லை. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பம்பர் பல்கெல்லாம் பிரிச்சுட்டு கண்டென்சர் ரேட்டை பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போயிட்டு பம்பர் ரிமூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெட்லைட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பம்பர் கழட்ட வேண்டியதான். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்லைட்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பல்கேட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்சர் பிரிச்சுட்டு ஏர் அடிச்சுட்டு வாஷ் பண்ண வேண்டியதான். சரி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பல்கேட்டில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு தெரியும். ஃபுல்லாக குப்பை மண் எல்லாம் ஏறி ஃபுல்லாக கோர் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஏர் அடிச்சுன்னா இந்த இடமே ஒரு புகை மண்டலமாக ஆகும். ஸோ பார்ப்போம். எவ்வளோப்பா டஸ்ட்டு. ஸோ ஏர் அடிப்போம். இன்னும் 2-3 தடவை ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ண வேண்டியது தான். ஈஸியம் போட மறக்காமல் கவர் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் அடித்தாச்சு. இதுக்கப்புறம் கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியது தான். க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோன்னா வேலை முடிச்சிடும். சேஃப்டிக்கு கையில் க்ளவுஸ் மாட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ண வேண்டியது தான். ஆஃப்டர் இதுக்கப்புறம் ஏர் அடிக்கணும் எல்லாத்தையும் மாட்டிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ப்ளஸ் ரேட்டர் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வேளை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக ஏர் அடிச்சுட்டு எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதான். பல்கெல்லாம் மாட்டிட்டு கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதான். இது வந்து ஆஃப்டர். பிஃபோர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்களா, அதான் என்ன கண்டிஷன் வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆஃப்டர் அந்த மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு வண்டியில் வந்து கேஸ் வச்சுட்டோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா த்ரோ நல்லாயிருக்கு, கூலிங் நல்லாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட செல்சியஸ் வந்து 9.8 வருது. இது கிட்டத்தட்ட டைம் வந்து 4 o'clock லைக் ஈவினிங். வெயில் முடிஞ்சு ஆனால் வெதர் லைக் என்வால்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப கொதிக்குது. கிட்டத்தட்ட மணி 4 போகுது. இந்த டைமில் வந்து இந்த கூலிங் வந்து மேபி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது ஒரு நார்மல் சைஸ் தான் வர முடியும். ஏன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேர்ஸ் எதுவுமே மாற்றல, ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம், கேஸ் ரீஃபில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணிக்கிறதோட வந்து ஸ்பேர்ஸ் லைக் ரீப்ளேஸ் பண்ணால் வண்டியில் இந்த அதே ஸ்பேர்ஸ் தான் ரன் அவுட் ஆகுது. ஸோ அது அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். லைக் வெயிலில் கொஞ்சம் நல்லா தெரியும். பட் இது ஸ்டாண்டிங் ஏசி, ஓகேங்களா, உங்களுக்கு ரன்னிங்கில் பெட்டராக இருக்கும். அதுதான் இதில் வந்து பிளாட்டு. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா கிளாசிக், ஓகே, டீசல். ஸோ வேலை முடிச்சு. இந்த வண்டி ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா, ப்ரோ வெயிலில் சுத்தமாக கூலிங் வரல, வெறும் காற்றுலாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததில் கேஸ் கொஞ்சம் பழசாயிடுச்சு. அண்ட் சேம் டைம் கண்டென்சர் ரேட் ஃபுல்லாக பிளாக். ஓவர் ஹீட்டில் கேஸ் வந்து அது பர்ஃபார்மன்ஸ் டல் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ அதனால் நம்ம பல்கெட்லாம் பிரிச்சுட்டு கண்டென்சர் பிரிச்சுட்டு லைக் அது ஃபுல்லாக நம்ம வந்து ஏர் அடிச்சு கெமிக்கல்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் கேஸ் அண்ட் ஏர் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். பழைய ஏர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே நான் வந்து லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் கிளிப்ஸ் எல்லாம் வந்து நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணது. நைட்டு கேஸ் எடுத்தால் நினச்சோம், பட் வேறு 2-3 வண்டி வந்தனால அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். இது இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று ரெக்கார்ட் பண்ணும்போது 16ஆம் தேதி ஜூன், அதாவது 6ஆம் மாதம் 2023. இன்னைக்கு வந்து 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2023. அண்டு சொல்கிற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான் போயிட்டுருக்கு. ஸோ சேனல் அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் சொல்லிட்டு பார்ப்போம். சேனல் அப்டேட்ஸ் பேசாமல் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நேற்று ஒருத்தர் கால் பண்ணார். அரக்கோணத்துலேருந்து ஹுண்டாய் மெக்கானிக் கால் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னாரு. சொல்லுங்கள், நம்ம வண்டி ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது. சரிங்க, அதில் ஏசி வேலை செய்யலை. சரிங்க, வெறும் காற்று தான் வருது. சரிங்க, அந்த கம்ப்ரஸர் விட்டு விட்டு ஓடுது ப்ரோ, அந்த பிளேட் வந்து விட்டு விட்டு ஓடுது ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரிங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு. இதே ஏன்டா திரும்பவும் என்ன டென்ஷன் ஏற்றுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் பொறுத்த வரைக்கும் 1036 சப்ஸ்கிரைபர். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, இந்த எவ்வளோ வேறு கிளிக் ஆகித்தல, இது உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டால் உங்களுக்கு புரியும். நான் முதல்ல அந்த கதையை சொல்லி முடிச்சிடறேன். சரிங்க, அப்புறம் அந்த வண்டிக்கு வெளியே அந்த கருப்பு கலர் இருக்கும்ல, அந்த ஃபேனு கருப்பு கலரில் இருக்கும்போது சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் பைபிள் நம்ம கிட்ட போய் சொல்லுதான் அப்படின்னு நினச்சிட்டு லைக் கருப்பு கலரில் அதுக்கு ஃபேன் கருப்பாக தான் கற்றுக்கு. லைக் ஸ்கார்பியோவில் 2 ஃபேன் இருக்கு. ஒன்று இன்ஜினில் உங்களுக்கு கிளச் மெத்தடில் சுற்றுற இன்ஜினோட ஐலிங் ஏற்ற மாதிரி ப்ரொப்பலர் லைக் அந்த விங்ஸ் சுற்றுற ஒரு டைப். அந்த சேம் டைம் கண்டென்சர் சப்போர்ட் பண்ணுற கண்டென்சர் ஃபேன். அந்த கண்டென்சர் ஃபேன் வந்து ஓடல ப்ரோ, டேட்டா கொடுத்தா ஓடுது, ஆனால் ஏசி போட்டால் ஓடல, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. தெரிலங்க, மேபி வந்து ஒயரிங் பஞ்செல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும், உண்மையிலே என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். அப்போ எலி கடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இது நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க ஒரு சொல்றீங்க, நான் பேஷண்ட் பார்க்கவே இல்லை, வண்டியை நான் பார்க்கவே இல்லை, நீங்க பாட்டு கேட்குறீங்க, நீங்க சொல்றத வச்சு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படிங்க உங்களுக்கு வேலிடான டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும்? நீங்க சொல்றீங்க, நானும் அப்படியே அதே ஆமா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்களா, சென்ன அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி போனை வச்சிருவான்னு பார்த்தா அடுத்து வந்து அப்ப பீஸ் ரிலேட்டா போயிருக்குமானே, அது பார்த்தா போயிடுமான்னு எனக்கு ஒரே மாதிரி காண்டாயிடுச்சு. அப்பதான் நான் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு லைக் ஷெட்டு கிளம்பிட்டு இருந்தேன் நேற்று. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது அதெல்லாம் பாஸ்ட்ல இருக்கும். லைக் நீங்க பாக்குறீங்கன்னா, ஐ மீன் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு பாஸ்ட், என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமா உங்களுக்கு தெரியும். பட் கரண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் சொல்லிட்டேன், ஏங்க எனக்கு ஒரு மெக்கானிக் நீங்க உங்களுக்கு யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வேலை இது பண்ணணும் இப்படி உங்க யாராவது டீட்டெயில் கேட்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்லி போன் வைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னா ஒரு நியாயமா? நீங்க அட்லீஸ்ட் வண்டி நேரில் எடுத்து பரவாயில்ல. வண்டி எங்க இருக்கு? வண்டி அரக்கோணத்து அப்புறமா தான் சொல்றேன், அரக்கோணத்துல இருக்கு. ஏன்னா அரக்கோணத்தை நீங்க வரவே மாட்டீங்க. இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டீங்க, நான் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? நான் வண்டியை பார்க்கவே இல்லை. அது என்ன ப்ராப்ளம் இருக்கலாம், சில்லறையா முடியலாம், பெருசாக முடியலாம், அது எக்ஸாக்டா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பார்க்காத ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தனமா சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களே, அதாவது நான் சும்மா சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி? லைக் அப்படி சொல்லணும். சரி சொல்றாரு, சரி போனை வைங்க சொல்லிட்டு போன் வச்சிட்டேன். பட் உண்மையில என்ன சொன்னா, அப்படி பேசிக்க கூடாது இல்ல சார், இந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது. லைக் ஐ மீன் நான் அப்படி ஓப்பனா சொல்ல முடியாது. வண்டியை நான் எல்லாம் செக் பண்ணா கண்டிப்பா நான் பார்க்கலாம். நான் அது இதை பத்தி நான் என்னோட சீனியர் மெக்கானிக்ஸ்ல கொஞ்சம் பேசினேன் இந்த மாதிரி. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பெல்லாம் இல்லடா, லைக் நீ அப்படி எடுத்தோன்னா அப்படி மூஞ்சி வச்சுனா பேசிக்க கூடாது, கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நான் என்னங்க பண்ணுவேன், காலங்காலத்திலே கால் பண்ண கடுப்பாக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னாரு, அப்படி கிடையாது, அவன் தேடி இருக்கான், அவன் மெக்கானிக்கா வச்சு அவன் தேடி இருக்கான், ஆன்லைன்ல தேடி இருக்கான். தேடினதுல உன்னோட கண்டென்ட் லைக் நீ பார்த்த அந்த விஷயம், ஐ மீன் நீ பண்ண ஒர்க் ஃப்ளோ அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ உன்னைய கேட்டா உனக்கு டீட்டெயில் கிடைக்கும்னு நினைச்சா அவன் உனக்கு கேட்டுங்க. லைக் உன்னை கன்சிடர் பண்ணா டீட்டெயில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை தான் பண்ணிருக்கான். பட் நீ அவன்கிட்ட மரமாரிக்க பேசி விட்ட, அப்படி பேசாதா அப்படின்னாங்க. சரி. ஸோ மேபி அந்த பர்சன் இந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்தாருனா தாழ்மையுடன் அப்படிதான் பேசுவேன், என்னடா பண்ணுவேன். சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லைக் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் சாரி கேட்கலாம், ஈஸியா சாரி சொல்லிடலாம். பட் நான் எதுக்கு சாரி கேட்கறேன்? நான் தப்பு செய்யலையே. நான் பிசினஸா பண்ற மோட்டிவ் இருக்குவேன். நான் ப்ராஃபிட் மணி அதை தான் நான் லைக் நான் அப்படிதான் யோசிக்கணும். நான் வேலை வெட்டி விட்டுட்டு உனக்கு டீட்டெயில் சொல்றது, கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு, அதுவும் ஃப்ரீயா. கன்சல்டிங் ஒரு பிசினஸ் தெரியுமா? டாடா கன்சல்டிங் ஒன்று இருக்கு. கன்சல்டிங் மட்டும் அவன் பேமெண்ட் கேட்பான். அவன் கன்சல்டிங் கொடுக்குறானா இல்லையா அதெல்லாம் கிடையாது. நீ புலம்புறதை கேட்கறதுக்கே காசு வாங்கணும், காசு கேட்பான். நீங்க சொல்றதெல்லாம் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேடிக்கை போக உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். நான் போன வீட்லயே 1000 வீடியோ சொன்ன, தயவு செஞ்சு என்னவா இருக்கும் தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த இடத்த சொல்றேன். உங்களுக்கு தெரியுதான் தெரியல, படிச்சு பாருங்க. நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இருந்தா பாருங்க. ப்ரோ ஏசி இஸ் ஒர்க்கிங்
பட் கண்டினியூஸ்லி ஏர் ஃப்ளோ இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூலிங் கம்மியாயிருச்சு. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? செவலட் பீட் பாத்தியா என்னவா இருக்கும் கேட்டாம கேள்வி. நான் என்ன சொன்னேன்னா நேரில் செக் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் டேஸ் முன்னாடி ஒரு சாண்ட்ரோ கார்னு நினைக்கிறேன், சாண்ட்ரோ கார் 2 வாட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ சாண்ட்ரோ கார்ல ஏசி கட் ஆஃப் ஆகி ஓடுது ப்ரோ, கண்டினியூஸா கூலிங் கிடைக்கல, ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஐடியா சொல்றதுக்கு நான் கிரியேட்டிவிட்டி ஐடியா நடத்துறேன், டிசைன் ஐடியா நடத்துறேன்னா, இப்ப ஆப் டெவலப்மெண்ட் ஐடியா இருக்கேன்னா, இல்ல புதுசா இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு, இல்ல பிசினஸ் க்ரோத் பண்றதுக்கு அதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னா, இல்ல இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட் வாங்கி ஸ்டாக்ல வாங்கிக்கோ, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு பயங்கரமா வரும், பன்னி ஸ்டாக் வாங்க, பென்னி ஸ்டாக் வாங்க. லைக் இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்கும், என்னடா மத்த வீடியோ ப்ரோ மாதிரி வந்து இல்லையே, லைக் வித்தியாசமா பண்றானே அப்படின்னா. நான் வெறும் என்னோட ஜாப் இது மட்டும் அப்படி யோசிக்கல, என்னோட ரியல் லைஃப் நடக்கிற விஷயங்கள் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இல்லைன்னா அப்படியே சின்ன கண்டென்ட்டா லைக் கொஞ்சம் லைட்டா அந்தந்த இடத்த சொறி வச்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல தேவைப்படுத்தா அதை நான் ரீப்ளே பண்ணி பார்ப்பேன். அதுக்காக நான் ஐயோ இது வேணாங்க, இதை பார்க்காதீங்க. அது ஆக்சுவலா தனி ஒருத்தன் வந்து இது யாருன்னே தெரியல, ஒரு 5 நாளுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு போனேன். அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். பட் இந்த ஹிஸ்டரியில் அப்படியே இருக்கு. அவன் எதுக்கு என்ன அப்படி திட்டினா, என்ன மேட்ரு, நான் அவனுக்கு என்ன பண்ணேன் எதுவுமே எனக்கு தெரியல. பட் அவன் ஏதோ ட்ரிகர் ஆயிருக்கான், இல்ல ரேண்டமா போற போக்குல என்ன திட்டிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் சப்ஸ்கிரைப் தொடறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 100-500 சப்ஸ்கிரைப் தொடும்போதே இந்த மாதிரி 2-3 பேர் கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போவேன், டெலீட் பண்ணிடுவேன், இல்லை நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன், அவனுக்கு ரிப்ளைலாம் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் உங்களை தப்பா பேசவும் மட்டம் தட்டவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவங்க யாருன்னே தெரியாது, போற போக்குல வீடியோ முழுசா பாக்கிறதுல சும்மா திட்டிட்டு போயிடுவான். அவன் எதுக்கு அவன் வன்மத்தை நம்மகிட்ட கக்கிட்டு போறான்னு தெரியாது. பட் நம்ம கொஞ்சம் லைக் நம்மளா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். சரியா? ரொம்ப பேசணும், போர் அடிக்குது. சொல்ல வந்துட்டேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நீங்க ஆரம்பத்துல என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, என்னோட போன்ல வந்து நான் வால்பேப்பர் ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருப்பேன். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அந்த பொண்ணு பேரு அப்புறம் என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அது வரைக்கும் யார் என்னே தெரியாது, ரேண்டமான போட்டோ கிடைச்சது. நல்லா இருக்கே, நம்ம பார்க்க நல்லா இருக்கே, ஒன்னும் இல்லாத வாழ்க்கையில இதாவது இருக்கட்டும் பேர் வால்பேப்பரை வச்சேன். ஆனா விஷயம் தெரிஞ்ச அப்புறம் நான் அந்த வால்பேப்பர் தூக்கி இப்ப அனிமி பக்கம் போயிட்டேன். நல்லா இருக்கா ப்ரோ, அந்த பொண்ணோட ஐடி சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி எவனும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்காத. பாவம், அவளுக்குன்னு வாழ்க்கை இருக்கு, அவளுக்குன்னு ஐடி இருக்கு, அவளுக்குன்னு ப்ரொஃபஷனல் இருக்கு. தேவையில்லாம வந்து நான் ஏதோ பொழுது போகலன்னு சொல்லி வச்சுக்கிறேன். யாரோ ஒருத்தன் நீ யாரா மச்சான், யாரா அவனுங்க எங்கிருந்த வரான், அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஐடிலாம் கேட்காதீங்க. பட் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அது ரேண்டமா ஒரு அப்படி சுத்திட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ தான் சம்பவம். ஸோ சேனல் அப்டேட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வழக்கம் போல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பக்கத்திலே இக்கட் ஸ்போர்ட்ஸ் வேறு இருக்கு, அது வேற பிரிக்கணும். முடிஞ்சா நான் அதை ரெக்கார்ட் பண்றேன். சரிங்களா? முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். பார்க்கலாம், என்ன ஷூரிட்டியா சொல்ல முடியாது, வேலை டீட்டா இருக்கு. நான் அதுக்கு லீவை போட்டு உட்காந்து எடிட் பண்ணணும். யா. ஸோ உங்க வண்டியில ஏசி வேலை செய்யறதுனாலயோ, இல்ல உங்க வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா கிளாசிக்கா இருந்தாலும் சரி, இல்ல கூலிங் கம்மியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கண்டென்சர் வாஷ் பண்ணணும், கிளீன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, பிரச்சனையே இல்லை. சென்னையின் பெஸ்ட் காரி சர்வீஸா ப்ரொவைட் பண்றோம். உங்க காருக்கு ஏசி சர்வீஸ்ல படிச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்க. கான்டெக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாளைக்கு நான் லீவு. ஸோ நாளைக்கு நீங்க இந்த வீடியோ நீங்க பாக்குற அன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அன்னைக்கு நான் லீவு. ஓகேவா? மேபி நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கலாம், ஒரு ரேண்டமான ஸ்டோர்ல ரேண்டமா ரெக்கமெண்டேஷன்ல யூடியூப்ல வரும். அது ஒன்றும் பெருசா கண்டுக்காதீங்க. பெருசா சொல்றதுக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீக்லி நான் கன்சிஸ்டன்டா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபைனலி இன்னொரு பீஸ் இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.